9/2024 அப்படிங்கிறதுல இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ முதல் பக்க செய்தியில் இன்னைக்கு சிரியாவினுடைய அதிபர் அல் அசாத், சிரியாவினுடைய அதிபர் அப்படிங்கிறது அல் அசாத், அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது கவிழ்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, அவரோட ஆட்சியை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முதல் பக்க செய்தியில் இருக்குது. சிரியா, ஏன்னா சிரியாவில் ஒரு உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சிரியாவில் உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அந்த உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறதுல அவங்களுடைய மூன்றாவது தலைநகர் மூன்றாவது பெரிய நகரையும் அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அவங்களுடைய தலைநகர் என்னன்னு சொல்லி பார்த்தோம். சிரியாவோட தலைநகர் டமாஸ்கஸ். டமாஸ்கஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தலைநகர். ஸோ கிளர்ச்சியாளர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அந்த நகரை டமாஸ்கஸை கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எத்தனை ஆண்டுகளுக்கு மேலாக அப்படிங்கிறது இந்த குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது நடந்து வருது. இந்த பசார் அல் அசாத், இவருடைய ஃபுல் நேம், சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் அசாத், பசார் சல் அசாத் அப்படிங்கிறவர், அல் அசாத் அப்படிங்கிறவர், இவங்களுடைய குடும்ப ஆட்சி 1971 ஆண்டு முதல் நடந்து வருகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக, 1971 ஆண்டு முதல் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த அல் அசாத் அந்த குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது இப்போ கவிழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எப்போங்க இந்த உள்நாட்டு போர் அப்படிங்கிறது நடைபெற ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டால் 2011 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அப்போ நமக்கு 1971 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறணும். இந்த 2011 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். 1971 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்த ஆண்டு 1971. அதே மாதிரி கருக்கலைப்பு தடை சட்டம் 1971, சட்டநாதன் ஆணையம் 1971, இதெல்லாம் 1971 முக்கியமானது அப்படிங்கிற சொல்லலாம். லாவணியா சொல்லமா? 1971 வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் இருக்கு? பங்களாதேஷ் சுதந்திரம் அடைந்த ஆண்டு, கருக்கலைப்பு தடை சட்டம், சட்டநாதன் ஆணையம், இடஒதுக்கீடு குறித்து தமிழகத்தில் சட்டநாதன் ஆணையம் 1971 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2011 தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். டமாஸ்கஸ், அல்லேப்போ, ஹாம்ஸ், ஹாமா ஆகிய எழுதி வச்சுக்கணும். இந்த முக்கியமான நகரங்கள் என்ன, இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள். அதே மாதிரி 1971 ராம்சார், அந்த ஈரானில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த வெட்லேண்ட் அப்படிங்கிறதுக்கான ராம்சார் அந்த இயக்கம் அப்படிங்கிறது 1971 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ முக்கியமான நகரங்கள் டமாஸ்கஸ், சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ், அதே மாதிரி அலேப்போ அப்படிங்கிற 2வது நகரம், ஹாம்ஸ் அப்படிங்கிற 3வது நகரம், ஹாமா அப்படிங்கிற 4வது நகரம். இந்த நகரங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த கிளர்ச்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் போயிருக்கு. சிரியாவினுடைய அதிபர் மாளிகைக்குள் நுழைந்த பொதுமக்கள் ஒருவர் அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து வெற்றி சின்னத்தை காட்டுகிறார். இதே மாதிரி தான் ஸ்ரீலங்காலே நடந்துச்சு. இதே மாதிரி அதிபர் அடித்து விரட்டிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் உள்ளே போய் அவங்க பொருட்களை எல்லாம் சூறையாடி அங்கிருந்து ஃபோட்டோ காப்பீஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புனதாக நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. டமாஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு நகரில் இந்த படம் பார்க்குறீங்க, வான் நோக்கி துப்பாக்கியால் சுட்டு வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட கிளர்ச்சியாளர்கள். இந்த கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறது அங்குள்ள ஊர் மக்கள் தான். இவங்க கிட்டத்தட்ட 1991 முதல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டு வராங்க, உள்நாட்டு கலவரத்தில் ஈடுபட்டு வராங்க. ஸோ நேற்றைய தினம் இந்த அல் அசாத் அப்படிங்கிறவருடைய விமானம் அப்படிங்கிறது, அவர் சென்ற விமானம் அப்படிங்கிறது மாயமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரேடார் அப்படிங்கிறதுல கூட அவங்க கண்டுபிடிக்க முடியல, மாயமாயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அல் அசாத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்குறோம். இது எந்த நாட்டை குறித்து பார்த்துட்டு இருக்கோம்? ஆன்லைனில் யாராவது ஒருத்தவங்க சவுண்டை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சிரியா. அப்போ சிரியாவோட தலைநகர் எது? டமாஸ்கஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஈராக், ஏற்கனவே ஈராக் சிரியான் மீது பயங்கரமான கோபத்தில் பயங்கரமான பிரச்சனையில் இருந்திருக்கு. அமெரிக்க ட்ரூப்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் அங்கே இருக்குது. சிரியா அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருதுங்க. சிரியாவில் பிரச்சனை அப்படிங்கிறது, சிரியாவில் தான் அந்த சிறு குழந்தை அப்படிங்கிறது அப்படியே தலை குப்புற கவிழ்ந்து அந்த கடலில் ஒதுங்குச்சு. அதான் உலகிலே பயங்கரமான ஒரு அச்சுறுத்தலாக இருந்துச்சு. ஸோ மக்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும்.
சரி, சமீபத்தில் நடந்த புயலோட பேர் என்ன? ஆன்லைன்லேயே பேசிகிட்டு இருங்க, அப்போ தான் நான் லிங்கில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்க முடியும். பெஞ்சால். அந்த பெஞ்சால் அப்படிங்கிற ஒரு புயலால் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அப்படின்றது எத்தனை பார்த்தோம்? 14 பார்த்தோம். 14. அதில் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3. அதில் கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம். கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் அப்படிங்கிற மாவட்டங்கள் மத்திய அரசு ஆய்வுக்குழு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு மத்திய அரசை கேட்டிருந்தாங்க. 6,675 கோடி கேட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க வெறும் 944 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. 944 944 கோடி தான் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 3 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அப்படிங்கிறது பிரதமர் தலைமையில் இடைக்கால நிர்வாகம் என்னங்க சொல்லியிருக்காங்க? கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறது சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறது டமாஸ்கஸ் நகரையும் கைப்பற்றி இருக்கிறதுனால அங்கே ஒரு இடைக்கால அரசு உருவாகிருக்கு. யாருடைய தலைமையில் அப்படின்னு கேட்டால் பிரதமருடைய தலைமையில் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். யாருங்க அந்த பிரதமர்? ஹயாத் தக்ரீர் அல் ஷாம். அந்த குழு ஹயாத் தக்ரீர் அல் ஷாம், அந்த குழு அதோட தலைவர் அபு முகமது அல் ஹோலானி. அபு முகமது அல் ஹோலானி அவருடைய தலைமையில தான் இப்போ இடைக்கால அரசு உருவாகிருக்கு. சரி, நம்ம ஊரில் சுதந்திரம் பெற்ற போது இந்திய அரசுல யாருடைய தலைமையில இடைக்கால அரசு தோன்றுச்சு? ஜவஹர்லால் நேரு. நல்லா பேசுங்க. ஆன்லைனில் இருக்கீங்களா? உங்களை பேச சொல்லியிருக்கேன் அடிக்கடி. ஜவஹர்லால் நேரு. கட் ஆயிடுச்சான்றது தெரியாது உங்களுக்கு. இந்த பிடிஎஃப் காண்பிக்கும் போது கட் ஆயிடுக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கணும் நான். அப்போ ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறதுல இடைக்கால அரசு அப்படிங்கிறது 1946 தோணுச்சு. 1947 அப்படிங்கிறதுலையும் அமைச்சரவை உண்டாச்சு. டமாஸ்கஸ் அப்படிங்கிறதுல ஸோ தலைநகரில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த நகரை அப்படிங்கிறது. அடுத்து வச்சுங்க, சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை, முதல் சட்டப்பேரவை 19, 20, 21. தமிழகத்தை பொறுத்தவரை முதல் சட்டப்பேரவை அந்த சட்டமன்றம் கட்டப்பட்ட ஆண்டு 21 தான். தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 19, 20 தான் சட்டமன்றம் முத கூடுச்சு. ஏன்னா முதல் சட்டமன்றம் அப்படிங்கிறது வந்து நீதி கட்சி அப்படிங்கிறதுல வந்து தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் அந்தமாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அகரம் சுப்பராயலு ரெட்டியார் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. அப்போ இது முக்கியமாக என்ன தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா டங்ஸ்டன் சுரங்கம் எந்த ஊரில் பார்த்துருந்தோம்? அரிட்டாப்பட்டி. எந்த மாவட்டம் பார்த்தோம்? மதுரை மாவட்டம் பார்த்தோம். இது குறித்து மத்திய அரசில் குறிப்பாக லோக்சபாவில் மதுரையோட எம்பி சு வெங்கடேசன் அவர் வந்து தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார். ஏன்னா அது பல்லுயிர் பெருக்க திட்டத்தில் இருக்குது, சமணர் அந்தமாக இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் இருக்குது. அது வந்து மிக முக்கியமாக அடையாளமாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய ஒரு அடையாளம், இந்திய தேசத்தினுடைய ஒரு அடையாளம், தமிழ்நாடு அப்படிங்கிறதோட அடையாளம் அப்படிங்கிறது அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இன்னைக்கு சட்டப்பேரவை கூடுகிறது. அப்பாவு அவர் தான் சட்டப்பேரவை சபாநாயகராக இருக்கிறாரு. அப்பாவு அவர்கள் எந்த தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ராதாபுரம் அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டம், ராதாபுரம் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இப்போ தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை சபாநாயகராக இருக்கிறார். ஸோ ரொம்ப முக்கியமானது டங்ஸ்டன் சுரங்க உரிமத்துக்கு எதிராக தனி தீர்மானம். டங்ஸ்டன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்துருக்கோம், தாமஸ் ஆல்வா எடிசன். டங்ஸ்டன் அப்படிங்கிறது எங்கே பயன்படுகிறது? தர்மலிங்கம். குண்டு பல்பா? ஆமாம், எலக்ட்ரிக் பல்பில் பயன்படுகிறது. எலக்ட்ரிக் பல்பில் அந்த மின் அணு சாதனங்களில் பயன்படுகிறது அப்படிங்கிறத டங்ஸ்டன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன சார்? இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்லைனில் இருக்கிறவங்க வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. வேளச்சேரி பெருங்குடி பறக்கும் ரயில் சாலை ரூபாய் 15 கோடியில் புனரமைப்பு. ஸோ எழுதி வச்சுங்க, வேளச்சேரிக்கும் பெருங்குடிக்கும் இடையில வேளச்சேரி பெருங்குடி பறக்கும் ரயில் சாலை அப்படிங்கிறது ஃப்ளையிங் அந்தமாக இருக்கக்கூடிய ரயில்வே ரோடு அப்படிங்கிறது எவ்வளோ கோடியில் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா 15 crore 15 கோடி. வேளச்சேரி டு பெருங்குடி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வேளச்சேரி டு பெருங்குடி ஞாபகம் வச்சுக்கணும். சதர்ன் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர் எதுன்னு பார்த்தோம்?
சென்னை அப்படி சொல்லி பார்த்தோம். மொத்தம் எத்தனை ஜோன்ஸ் இருக்கு இந்தியாவில்? 18 ஜோன்ஸ். நேற்று என்ன தினம் அப்படிங்கிற தேஷ்மகி, நேற்று என்ன தினம் கொண்டாடப்பட்டது? அந்த சென்னை அப்படிங்கிறதுல குறிப்பாக அந்த சதர்ன் ரயில்வே, தெற்கு ரயில்வேல ஒரு முக்கியமான நாள் கொண்டாடப்பட்டது. அது எந்த நாள் சொல்லுங்கம்மா? அலுவல் மொழி தினம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்லோகனோட பேர் என்ன? அலுவல் மொழி தினத்தோட லாவண்யா, ராஜ்பாஷா உற்சவ். ராஜ்பாஷா உற்சவ் அப்படிங்கிற தினம் நேற்றுக்கு கொண்டாடப்பட்டிருக்கு, டிசம்பர் 8. ஸோ டிசம்பர் 7 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது டிசம்பர் 8 அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். டிசம்பர் 7 தான் அது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ வேளச்சேரி பெருங்குடி அருகே எந்த சாலை இருக்கு? ஃப்ளையிங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரயில்வே ரோடு இருக்கு. அதில் எத்தனை கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புனரமைப்பு 15 கோடியில். அடுத்து வச்சுங்க, வடகிழக்கு பருவமழை 16% அதிகமாக. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது வந்து இயல்பை விட 16%. ஸோ எப்போ சார் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குச்சு அப்படின்னு கேட்டால் அக்டோபர் 15 தொடங்குச்சு. அக்டோபர் 15 தொடங்குச்சு. அக்டோபர் 15 யாருடைய பிறந்தநாள்? ஏபிஜே அப்துல் கலாம். நல்லா பேசுங்கப்பா. ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்தநாள் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பென்சால் புயல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அந்த பென்சால் புயல் ஏற்பட்டதில் விழுப்புரம் அதிகமாக, நம்பர் 1 விழுப்புரம் தான் பாதிக்கப்பட்டுச்சு. 2வது கடலூர், 3வது கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி மாவட்டங்களில் அதிகமான மழை இருந்துச்சு. சென்னையில் இயல்பாக 718 மில்லிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய சூழலில் இந்த ஆண்டு இயல்பை விட 18% அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. 18% அதிகமாக மழை பெய்திருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொன்னாவே எந்த மாதங்களில் நிகழும்? அக்டோபர் டு டிசம்பர். அக்டோபர் டு டிசம்பர். இந்தியாவை பொறுத்தவரை மழை தரக்கூடிய இது அந்த மாதங்கள் அப்படின்னு கேட்டால் ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை, சவுத் வெஸ்ட். அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழைன்னு சொல்லக்கூடிய அக்டோபர் டு டிசம்பர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அக்டோபர் டு டிசம்பர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த திட்டம் எழுதி வச்சுங்க. பீமா சக்தி திட்டம், சாரி பீமா சகி திட்டம். கண்டிப்பாக கேட்பாங்க. பீமா சகி திட்டம். ஆன்லைனில் இருக்கிறவங்க அதுக்கு மேலே என்ன ப்ளூ கலரில் எழுதியிருக்காங்கன்னு வாசிங்க. பீமா சகி வாசிமா சஞ்சனா. வளமான மகளிர் வளர்ச்சியடைந்த பாரதம் எழுதி வச்சு. வளமான மகளிர், வளம் அப்படின்னு சொன்னாவே ஃபெர்டைல். அப்ப ஃபெர்டைல் விமன், வளமான மகளிர். அதே மாதிரி டெவலப்டு பாரத், வளர்ச்சியடைந்த பாரதம். இந்த ஸ்லோகன்ல தான் பீமா சகி திட்டம் அப்படிங்கிறது பிரதமர் மோடி எப்பவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டம் அடிக்கடி ஸ்டார்டிங் ஜிகேல கேட்டே இருப்பாங்க. பீமா சகி திட்டம், பீமா சகி திட்டம் அப்படிங்கிறது பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்கிறாரு. எந்த ஊரில் அப்படின்னு கேட்டால் ஹரியானாவில் தொடங்கி வச்சிருக்கிறாரு. பீமா சகி திட்டம் அப்படிங்கிறது ஹரியானாவில் தொடங்கி வச்சிருக்கிறார். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 லட்சம் மகளிரை 3 வருஷத்தில், 2 லட்சம் மகளிரை 3 வருடங்களில், 2 லட்சம் மகளிரை 3 வருடங்களில் செல்ஃப் ரிலையண்ட்டாக மாற்றுறது, தற்சார்பு உடையவர்களாக மாற்றுறது. அப்போ அந்த திட்டத்தோட பேர் என்னமா? பீமா சகி. பீமா சகி திட்டம் அப்படிங்கிறது எத்தனை லட்சம் மகளிர்? 2 லட்சம் மகளிர். எத்தனை ஆண்டுகள்ல? 3 வருடங்கள்ல. 3 வருடங்கள்ல என்ன ஆக்கணும்? செல்ஃப் ரிலையண்ட்டாக ஆக்கணும், தற்சார்பு உடையவர்களாக மாற்றணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு அரசாங்கம் உதவித்தொகை திட்டம் கொடுக்குறாங்க. இதுக்கு சேர்றதுக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணுங்க. இந்த திட்டத்தில் பயனடையணும்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு தகுதி, 18 வயது பூர்த்தி. ஏன்னா இது மெயின்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்கும். மெயின்ஸுக்கு முக்கியமான ஒரு கொஸ்டின், பீமா சகி திட்டம் பற்றி விவரி. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பீமா சகி திட்டம் பற்றி விவரி அப்படின்னு கேட்டால் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், 18 வயசு பூர்த்தி ஆகிருக்கணும். ஸோ அந்த உதவித்தொகை காலத்திற்கு பிறகு விதிமுறைகளுக்கு உட்பட்டு முகவாண்மை தொடரும், கமிஷனும் வழங்கப்படும். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க பீமா சகி திட்டம். ஸோ பீமா சகி திட்டம் ஹரியானா மாநிலத்தில் தான் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இதோட நோக்கம் என்னென்னா வளமான மகளிர் வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது யாரோட டைப் வச்சுன்னா எல்ஐசியோட டைப் வச்சு. சொல்லப்பா வனராஜா, வனராஜா சொல்லப்பா. பீமா சாரி எல்ஐசி உருவான ஆண்டு எது? கேட்கலப்பா, டேட்டுப்பா.
ஸோ 1956 எழுதி வச்சுக்கணும். சிடி தேஷ்முக் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் உருவானது எல்ஐசி. 1956 கம்பெனிஸ் ஆக்ட் 1956, மொழிவாரி மறுசீரமைப்பு சட்டம் 1956, IPR 2 1956, எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1956. சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். 1956. ஸோ எல்ஐசி உருவானது 1956. விஸ்வகர்மா திட்டத்துக்கு எதிர்ப்பது ஏன் அப்படிங்கிற மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். சரி, விஸ்வகர்மா திட்டம் எந்த ஆண்டு எந்த நாளில் அறிமுகப்படுத்தப்பட்டது? செப்டம்பர் 17. யாருடைய பிறந்த நாள்? பிரதமர் மோடி அண்டு பெரியாருடைய பிறந்த நாள். பிரதமர் மோடி அண்டு பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17. எந்த வருஷத்துல? 2023, 2023. விஸ்வகர்மா அப்படின்னு சொன்னாவே கைவினை கலைஞர்கள், குலக்கல்வி திட்டத்தை குலத்தொழில கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்பதற்கு துணை முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார். இந்த திட்டத்தை அடிப்படையாக கொண்டே விளையாட்டுத்துறையை மேம்படுத்த சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை தொடங்கினோம். தமிழ்நாடு சமூக நீதி மண்ணாக இருப்பதற்கு நீதி கட்சியும் திராவிட இயக்கமும் தான் காரணம். அவற்றின் பங்களிப்புக்கு இணையாக சென்னை கிறிஸ்தவ பள்ளி போன்ற கல்வி நிறுவனங்கள் கல்வித்தளத்தில் பங்களிப்பு முக்கியமானது அப்படிலாம் பேசியிருக்கிறார். ஏன் பேசியிருக்காங்கன்னா, இது மறுபடியும் குலத்தொழிலை கொண்டு வராங்க. அதான் இவங்களுடைய கடுமையான குற்றச்சாட்டு. எல்லாரும் எல்லா தொழிலும் செய்யலாம் அப்படிங்கிற போது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் ஒரு குறிப்பிட்ட தொழிலை தான் செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது, மாணவி பாலியல் வன்கொடுமை, 2 மாணவர்கள் கைது. இது ரொம்ப முக்கியமானது. இந்திய சமூகத்தில் தமிழகத்தை உலுக்கிய அந்த மாதிரி விஷயம். மன வளர்ச்சி குன்றிய மாணவி, மென்டலி ரிட்டார்டராக இருக்கக்கூடிய மாணவியை 2 மாணவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐனாவரம் பகுதியில் 21 வயது, மன வளர்ச்சி குன்றியவர், தன்னை சிலர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். ஸோ வயது 20, சுரேஷ் வயது 20, நரேஷ் வயது 19, 2 அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அதிக தண்டனைக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த பேப்பர்லாம் படிச்சுட்டு போகும்போது, இன்டர்வியூக்கு முதல் நாள் படிக்கும்போது அல்லது இன்டர்வியூக்கு அந்த அன்னைக்கு படிக்கும்போது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் முக்கியமாக தமிழகத்தில் அதிகமானவரால் பேசப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா இன்டர்வியூவில் கேட்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம தெரிஞ்சுட்டு போகலாம். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க என்னென்ன சார் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி வாசிங்க, யாராவது ஆன்லைனில் ஒருத்தர் வாசிங்க, சவுண்டாக வாசிங்க. ஆபரேஷன் நடவடிக்கை, இணைய வழியில் மோசடி செய்த 70 பேர் கைது. எழுதி வச்சுங்க. இது என்ன சார்? ஆபரேஷன் திரை நீக்கு. ஆபரேஷன் அப்படிங்கிற திரை அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீன் ரிமூவ், அந்த மாதிரி கூட வச்சுங்க. ஆபரேஷன் ஸ்க்ரீன் ரிமூவ், ஆபரேஷன் திரை நீக்கு அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. ஒரு ஆபரேஷன், அது இணைய வழியில் மோசடி செய்த 70 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. தமிழகத்தில் இணைய வழியில் மோசடி செய்த சுமார் 70 பேரை ஆபரேஷன் திரைநீக்கு நடவடிக்கை மூலம் போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. இந்த ஆபரேஷன் திரைநீக்கு என்ற நடவடிக்கை தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது. எப்போ? டிசம்பர் 6, டிசம்பர் 7, டிசம்பர் 8, 3 நாட்கள் ஆபரேஷன் திரைநீக்கு அப்படிங்கிறது சென்னையில் தமிழகத்தில் 3 நாட்கள் நடைபெற்றது. சைபர் கிரைம் அப்படிங்கிறதா இதை ஏற்று நடத்தியிருக்கிறாங்க. மொத்தம் 135 வழக்குகள் அப்படிங்கிறதுல 70 பேரை போலீஸார் கைது பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 1000க்கும் மேற்பட்ட வழக்குகளுடன் தொடர்பில் இவங்க இருப்பதாக தெரிய வருகிறது. ஸோ இதற்காக முக்கியமாக ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, தொலைபேசி எண். சைபர் கிரைம் பற்றி நீங்கள் புகார் அளிக்கிறதா இருந்தால் 1930 1930 அப்படிங்கிறத நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். சைபர் கிரைம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் www.cybercrime.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பதிவு பண்ணலாம். அப்போ 1930 அப்படிங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுங்க. முதல் வட்டமேசை மாநாடு எப்போ? 1930 அப்படிங்கிறது. சிவில் டிசோபியடன்ட் மூவ்மெண்ட் எப்போ? 1930 அப்படிங்கிறது. தண்டி யாத்திரா எப்போ? 1930 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் எப்போ? 1930 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முதல் உலகப்போர் முதல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிஃபா வேர்ல்டு கப் நடந்தது எப்போ? 1930 ஞாபகம் வச்சுக்கணும். வேர்ல்டு கப் அப்படிங்கிறது, விபா வேர்ல்டு கப் எங்கே நடந்துச்சு? உருகுவேல நடந்துச்சு. வின்னர் யார் தான்? உருகுவே தான். அர்ஜென்டினா வந்து ரன்னர்.
வின்னர் வந்து உருகுவே. 1930 முதல் பிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறதுல சரியா உருகுவே அப்படிங்கிறத வின்னராக இருந்தாங்க. உருகுவே தான் வின்னராக இருந்தாங்க. அர்ஜென்டினா வந்து ரன்னர். இப்போ யார் வின்னர்? அர்ஜென்டினா. அர்ஜென்டினாவோட கேப்டன் யாரு? மெஸ்ஸி, லயனல் மெஸ்ஸி. மெஸ்ஸி எந்த நாட்டை சார்ந்தவர்? அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மகளிர் உரிமை திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம் முக்கியமான ஒரு திட்டம். மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் மகளிருக்கு எவ்வளவு வழங்கப்படுகிறது? 1000 ரூபாய். ஆன்லைன்ல இருக்கீங்களா? 1.2 லட்சம் பயனாளிகள் நீக்கமா. இந்த திட்டம் முக்கியமான திட்டம். இது மெயின்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. மகளிர் உரிமை திட்டம், அதே மாதிரி மகளிர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விடியல் பயண திட்டம், அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், சரியா, இல்லம் தேடி கல்வி திட்டம், இல்லம் தேடி மருத்துவம் திட்டம், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1.2 லட்சம் பயனாளிகள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இது குறித்து இது எப்போ இருந்து சார் பின்பற்றப்பட்டு வருகிறது? 2022 இருந்து. சராசரியாக ஒரு மாசத்துல 58,000 இறப்புகள் பதிவாகிறது. இதன்படி மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் இறந்த பின் அவர்களின் பெயர் அகற்றப்படும். ஸோ இறந்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு. எழுதி வச்சுங்க. டிசம்பர் 12 வைக்கம் போராட்டத்தினுடைய 100 நிறைவு விழா. ஏன்னா 100 ஆண்டுகள் கடந்துருச்சு. 1924 டிசம்பர் 12, 1924 டிசம்பர் 12, 1924 டிசம்பர் 12 அப்படிங்கிறது தான் இந்த வைக்கம் போராட்டம். கேரளாவில் அந்த கோவிலில் நுழையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட போது நம்முடைய பெரியாருடைய தலைமையில் அநேகர் அந்த கோவிலுக்குள்ள செல்ல முயற்சி பண்ணாங்க, வெற்றியும் கண்டாங்க. அதனால தான் அவர் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். பெரியார் 1924. முக்கியமானது டிசம்பர் 12. வைக்கம் போராட்ட வெற்றியின் 100 நிறைவு விழாவில் தமிழகம், கேரள முதல்வர்கள் பங்கேற்க உள்ளனர். வைக்கம் நகரில் 12ஆம் தேதி பிரம்மாண்ட விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது 2 அரசும் சேர்ந்து. அப்போ கேரள முதல்வர் பினராயி விஜயன், தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறனர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதில் 8.1 கோடியில் புதுப்பிக்க முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதில் நிறைய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. எழுதி வச்சுங்க. புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சர், சரி இந்நாள் முதலமைச்சர் யார்? ஆன்லைனில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பேசுங்க. புதுச்சேரியோட இந்நாள் முதலமைச்சர் யார்? சீக்கிரம் பேசுங்கப்பா. ஆன்லைனில் யாராவது இருக்கீங்களா இல்லையா? நாராயணசாமி சார். ஸோ நாராயணசாமிலாம் பழைய ஆளு. ரங்கசாமி ரங்கசாமி அப்படிங்கிறவர் தான் என்ஆர் காங்கிரஸ். அவர் தான் இப்போ புதுச்சேரியினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். நாராயணசாமிங்கிறது காங்கிரஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். இப்போ யார் இறந்திருக்கிறா அப்படின்னு கேட்டால் புதுவையினுடைய முன்னாள் முதல்வர் எம்டிஆர் ராமச்சந்திரன். ஸோ எம்டிஆர் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர், இவர் அதிமுக புதுவை மாநில திமுக அமைப்பாளர், அதிமுக மாநில செயலர் ஆகிய பொறுப்புகளில் இருந்தவர். திமுகவிலையும் இருந்திருக்கிறாரு, அதிமுகவிலையும் இருந்திருக்கிறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறணும். 2 முறை முதல்வராக இருந்திருக்கிறார். 2 முறை திமுக சார்பில் இவர் அங்கே திமுக சார்பிலையும் இருந்திருக்கிறாரு, அதிமுக சார்பிலையும் இருந்திருக்கிறார். அதிமுக சார்பில் 7 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். 80 to 83 வரையும், 90 to 91 வரையும் 2 முறை புதுவை முதல்வராக இவர் பதவி வகித்திருக்கிறார். யார் சார் அப்படின்னு கேட்டால் எம்டிஆர் ராமச்சந்திரன். எம்டிஆர் ராமச்சந்திரன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். எம்டிஆர் ராமச்சந்திரன் புதுவை முன்னாள் முதல்வர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். தெய்வமும் அன்றே கொள்ளும். ஆக்சுவலாக ஒரு பழமொழி உண்டு. என்ன உண்டு? அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஆனால் இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு, தெய்வமும் அன்றே கொள்ளும். யாராவது ஒருத்தர் சவுண்டா வாசிங்க. ஒருவன் தவறுக்கு மேல் தவறு செய்யலாம். பொய் சாட்சிகளால் தப்பி ஒவ்வொரு நீதிமன்றமாக கடந்து வரலாம். கடைசியாக கடவுளின் நீதிமன்றத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும்.
அங்கு மனசாட்சி என்ற ஒரே சாட்சிதான் செல்லும். ஆமாம், நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் அரசாங்கத்தை ஏமாற்றலாம், சட்டத்தை நீங்கள் ஏமாற்றலாம், ஆனால் உங்கள் மனச்சாட்சியை ஒருபோதும் நீங்கள் ஏமாற்ற முடியாது. மனச்சாட்சிக்கு தான் தெரியும் நீ எவ்வளோ கேடு கட்டவன், நீ எந்த மாதிரி பிறரை மதிக்கிற, உங்கள் பெற்றோரை எந்த அளவுக்கு நீ ஏமாத்துற, சமுதாயத்தில் எப்படியெல்லாம் நடிக்கிற அப்படிங்கிறது அவரவர் மனச்சாட்சிக்கு. அதனால தான் சொல்கிறது, மனச்சாட்சிக்கு சூடுண்டவர்களா. நம்மளை விட நமக்கு ரொம்ப அதிகமான எதிரி வேற யாரும் இல்லை, நம்ம மனச்சாட்சி தான். நீ எப்படி நினச்ச, நீ எப்படி பேசுன, எந்த மாதிரி இருக்கிற, எந்த மாதிரி பார்க்குற, எந்த மாதிரி நடக்கிற அப்படிங்கிறது அவரவர் மனச்சாட்சிக்கு தான் தெரியும். அதான் சொல்கிறாரு, ஒருவன் தவறுக்கு மேல் தவறு செய்யலாம், பொய் சாட்சிகளால் தப்பி ஒவ்வொரு நீதிமன்றமாக கடந்து வரலாம், கடைசியாக கடவுளின் நீதிமன்றத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும். அங்கே மனச்சாட்சி என்ற ஒரே சாட்சி தான் உங்களுக்கு எதிராக சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் பட்னாவிஸ் எந்த மாவட்டத்தில், எந்த மாநிலத்தில்? மகாராஷ்டிரா. எந்த கட்சி? பிஜேபி. ஒட்டுமொத்த தொகுதியில் 288. அதில் மகாயுதி கட்சி எத்தனை? 230. 230. அதில் இவங்க மட்டும் எவ்வளவு? பிஜேபி மட்டும் 132. 132. அப்போ மீண்டும் பட்னாவிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மனித உரிமை ஆணையங்களின் பணி, மனித உரிமை ஆணையங்கள் அப்படின்ற பணி ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லி டேட் கேட்டாவே டிசம்பர் 10 எழுதி வச்சுக்கணும். டிசம்பர் 10. ஏன் டிசம்பர் 10 சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால் 1948 யுஎன்ஓ ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துனாங்க டிசம்பர் 10. ஸோ அந்த தினம் மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுது. மனித உரிமைகள் தினமாக டிசம்பர் 10 அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. ஸோ 1948 மனித உரிமைகள் அப்படிங்கிறது குறித்தான மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் ஐநா சபை நடத்தியது. அந்த ஆண்டு தான் அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது, டிசம்பர் 10. ஸோ கடலூரில் மத்திய குழு ஆய்வு பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஞாபகம் வச்சுங்க. யார் சார் அப்படின்னு கேட்டால் கர்டினல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க. யார் அப்படின்னு கேட்டால் போப் ஆண்டவர் கொடுப்பார். கர்டினல் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் அது இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. கேரள மாநிலத்தை சார்ந்த பிஷப் பேராயர் சார்ஜ் ஷேக்கப், கேரள மாநிலத்தை சார்ந்த சார்ஜ் ஷேக்கப் கூவக்காடு, சார்ஜ் ஷேக்கப் கூவக்காடு அவருடைய பேர். இவர் கர்தினலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். புனித ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் உயர்நிலையான கர்தினலாக நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கிலீஷில் கார்டினல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நியமனம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்து இது இந்தியாவுக்குரிய பெருமை அப்படிங்கிறது குறிப்பிட்டுள்ளார். கேரளம், சங்கனாச்சேரி, சீரோமலபார் ஆயர் மறை மாவட்டத்தை சார்ந்த பாதிரியார் சார்ஜ் ஜேக்கப் கூவக்காடு இவர் வாட்டிக்கனின் புனித ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் கர்டினலாக போப் பிரான்சிஸால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டார். கர்தினால் பதவி போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையாகும். எழுதி வச்சுங்க. போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது தான் அந்த கர்தினால். அப்போ கர்தினால் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவை சார்ந்தவர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி பிரதமர் சொல்லியிருக்கிறார். இதில் 21 பேர் தேர்வு செய்யப்பட்டு போப்பால் கர்தினலாக அறிவிக்கப்பட்டவர்களில் கேரள மாநிலத்தை சார்ந்த பாதிரியார் சார்ஜ் ஷேக்கப் போப் பிரான்சிஸின் அறிவிக்க பிறகு பாதிரியராக இருந்த ஷேக்கப் பேராயராக உயர்வு பெற்றார். இந்த அறிவிப்பை முன்னிட்டு வாட்டிக்கன் நகரில் சனிக்கிழமை இரவில் நடைபெற்ற பிரமாண்டமான நிகழ்வில் சார்ஜ் ஷேக்கப் மற்றும் 21 பேர் புதிய கர்தினலாக பதவியேற்றனர். இந்த பதவியேற்பு சடங்கு வழக்கப்படி புதிய கர்தினால்களுக்கு சிவப்பு தொப்பி மோதிரத்தை போப் பிரான்சிஸ் அறிவித்தார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மோடி பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமானது. இது இப்போ இருக்கக்கூடிய போர் மூலம் சமயங்களில் நம்ம இந்தியாவை சார்ந்தவர்கள் சர்வதேச அமைப்புகளில், சர்வதேச இயக்கங்களில், சர்வதேச நாடுகளில் முக்கியமான பொறுப்பு ஏற்படுவது அப்படிங்கிறது முக்கியமாக கருதப்படும். ஸோ ஞாபகம் வச்சுங்க. கர்தினால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம் புதிய சிகிச்சை வழிமுறைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எழுதி வச்சுங்க. உக்ரைனுடன் $100 கோடி மதிப்பிலான ஆயுதங்கள். உக்ரைனுடன் $100 கோடி மதிப்பிலான ஆயுதங்கள். உக்ரைனுக்கு $100 கோடி மதிப்பிலான ஆயுதங்கள். அமெரிக்கா அறிவிச்சிருச்சு.
அப்போ அமெரிக்காவுக்கு $100 கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் அமெரிக்கா வழங்குது அப்படின்னு கேட்டால் ரஷ்யாவுக்கு நாங்கள் எதிரி அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துது. வடகொரியாவுக்கு நாங்கள் எதிரி அப்படிங்கிறத பிரகடனப்படுத்துது. ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் எதிரி என பிரகடனப்படுத்துகிறது. அப்போ உக்ரைனுக்கு சுமார் $1 பில்லியன் சுமார் 8467 கோடி மதிப்பிலான ஆயுதங்கள் வழங்கப்படும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் எழுதி வச்சுக்க. லாய்ட் ஆஸ்டின் அமெரிக்காவினுடைய தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் USA. தற்போது யாரு அப்படின்னு கேட்டா லாய்டு ஆஸ்டின். கலிபோர்னியாவில் சிமி அப்படிங்கிற ஒரு வேலியில், சிமி பள்ளத்தாக்கில் ரொனால்டு ரீகன் அதிபர் நூலகம். ரொனால்டு ரீகன் இவர் முன்னாள் அதிபர். ரொனால்டு ரீகன் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ரொனால்டு ரீகன். அவருடைய நூலகத்தில் ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரஷ்யாவுடன் போரிட உதவும் வகையில் $988 மில்லியன் மதிப்பிலான ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்கா. நீங்கள் வழங்கினீங்கன்னு சொன்னால் எங்களுடைய எதிரி அமெரிக்காவாகவும் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ரஷ்யா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. பிரிட்டன் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கினா உக்ரைன் மட்டும் எங்களுடைய எதிரி இல்லை, பிரிட்டானியா அப்படின்னு சொல்ல பிரிட்டனும் எங்களுடைய எதிரி அப்படிங்கிறத ரஷ்யா சொல்லியிருக்கு. அப்போ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இங்கே பேசப்படுது. பிரான்ஸோட தலைநகர் பாரிஸில் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவங்களை சந்திச்சிருக்கிறார். அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரான்ஸோட தலைநகர் பாரிஸில், பிரான்ஸோட தலைநகர் பாரிஸில் அதிபர், அந்த நாட்டு அதிபர் பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரானை ப்ளஸ் உக்ரைனோட அதிபர் வோலாதிமிர் ஜெலன்ஸ்கியை வரப்போகிற அதிபர் அமெரிக்காவுடைய 47வது அதிபர், அமெரிக்காவுடைய 47வது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்திச்சிருக்கிறார். இது அரசியல் வரலாற்றில் முக்கியமாக கருதப்படுகிறது. இதுவும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்துல வச்சுங்க, எல்ஐசியோட முக்கியமான ஒரு திட்டம். இன்னைக்கு திட்டங்கள் நிறைய பார்த்துட்டு வரோம். பீமா சகி திட்டம் பார்த்தோம், சரியா? அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தோம். மத்திய அரசு ஒன்று, மாநில அரசு ஒன்று. மீண்டும் ஒரு திட்டம் வாசிக்கலாம். கைல்வெளி இருக்கீங்களாப்பா? வாசிக்கலாம். எல்ஐசி பீமா சகி திட்டம் பார்த்துட்டோம் ஏற்கனவே. எல்ஐசியோட பீமா சகி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஹரியானாவில் தொடங்கி வைக்கப்பட்டது. டிசம்பர் 9 இன்னைக்கு தான் தொடங்கி வைக்கிறார். டிசம்பர் 9 இன்னைக்கு தான் தொடங்கி வைக்கிறார். ஹரியானா பானிபட் அப்படிங்கிற நகரில், ஹரியானாவில் பானிபட் அப்படிங்கிற நகரில் தொடங்கி வைக்கிறார். ஹரியானாவில் தான் தொடங்கி வைக்கிறாரு. பானிபட்னாவே குருட்சேத்திரம். முதல் பானிபட் போர் எப்போ நடந்தது? 1526. முதல் பானிபட் போர் 1526. முதல் பானிபட் போர் 1526 நடந்துச்சு. இரண்டாவது பானிபட் போர் எப்போ நடந்துச்சு? 1556. 1556 நடந்துச்சு. 1556. மூன்றாவது பானிபட் போர் எப்போ நடந்துச்சு? 1761. 3 பானிபட் போர் ஞாபகம் வச்சுக்கணும். ஆரோக்கிய சுசிலா வாசிங்க. எந்தெந்த ஆண்டுகளில் அந்த பானிபட் போர் நடந்திருக்கு? முதல் பானிபட் 1526 முதல் பானிபட் போர் சார். 1526 முதல் பானிபட் போர். 1556 இரண்டாவது பானிபட் போர் சார். 1556 இரண்டாவது பானிபட் போர். 1761 மூன்றாவது பானிபட் போர். மூன்றாவது பானிபட் போர் 1761. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் முதல் பானிபட் போர். அக்பருக்கும் ஹெமுக்கும் இரண்டாவது பானிபட் போர். முக்கியமான போர்கள் இதெல்லாம். அப்போ ஏப்ரல் 21 ஞாபகம் வச்சுக்கணும். முதல் பானிபட் போர் ஏப்ரல் 21 ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே தான் முதல்ல பீரங்கி பயன்படுத்தப்பட்டுச்சு. ரூமி அப்படிங்கிற ஒரு பீரங்கி. ஆடியோ ஃபைல்ஸ் வரும், வீடியோ ஃபைல்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்குங்க, சரியா? வேகமாக நடத்துகிற மாதிரி தெரியும். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படி தான் நடத்த முடியும். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் பேசணும், கூடுதல் விஷயம் பேசணும். ஹரியானான்னு ஒன்று வந்திருக்கு, பானிபட்னு வந்திருக்கு. அப்போ பானிபட்டை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பானிபட்டுங்கிறது ஹரியானா. ஹரியானோட கேபிட்டல் சிட்டி எது? சண்டிகர். அதே மாதிரி பஞ்சாபோட கேபிட்டல் சிட்டி எது? சண்டிகர். சண்டிகரோட கேபிட்டல் சிட்டி எது? சண்டிகர். சண்டிகர்னாவே என்ன நகரம் என்று அழைக்கப்படுகிறது? பிளான்டு சிட்டி, திட்டமிட்ட நகரம். இதை மெதுவாக நடத்திட்டு இருக்க முடியாது, திட்டமிட்ட நகரம். அப்போ பானிபட் அங்கே நடக்கிறது. நிர்மலா சீதாராமன் இதில் கலந்துக்கிறாங்க. ஹரியானா ஆளுநர் பங்காரு தத்தா கலந்துக்கிறாரு. எழுதி வச்சுங்க, ஹரியானாவோட ஆளுநர் பங்காரு தத்தா. ஆளுநர்கள் பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கலந்துக்கிறாங்க. ஹரியானாவோட ஆளுநர் பங்காரு தத்தா கலந்துக்கிறாரு. யாரு சொல்லுங்க பாப்பா? ஹரியானாவோட முதல்வர் யாரு? நயாப் சிங் சைனி. குட். நயாப் சிங் சைனி அவர் கலந்துக்கிறாரு.
நயாப் சிங் சைனி அவர் கலந்துக்கிறாரு. நயாப் சிங் சைனி அவர் கலந்துக்கிறாரு. இதன் முதல் கட்டமாக 35,000 பெண்களும், அடுத்த கட்டமாக 50,000 பெண்களும் எல்ஐசி முகவர்களாக தேர்வு செய்யப்படுறாங்க. இவங்கெல்லாம் எல்ஐசி முகவர்கள். இந்த பீமா சகி திட்டம்ங்கிறது எல்ஐசியோட ஏஜென்ட்ஸ், எல்ஐசி ஏஜென்ட்ஸ் திட்டம் தான் இந்த திட்டம். வயசு 18 to 50 இருக்கலாம். 18 to 50 இருக்கலாம். குறைந்தபட்சம் எவ்வளோ படிச்சிருக்கணும்னு சொன்னோம்? 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதே மாதிரி 50 வயது வரைக்கும் இருக்கலாம். 18 to 50. தொடக்கத்தில் சில ஆண்டுகளுக்கு முகவர் கமிஷன் தொகை மட்டுமல்லாது கூடுதலாக ஊக்கத்தை பெற முடியும். முகவர்கள் அதிகபட்சமாக 21,000 வரை மாத சம்பளமாக அவங்க பெற முடியுமா? 21,000 வரை மாத சம்பளமாக அவர்கள் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. 21,000 அப்படிங்கிறது மாத சம்பளமாக அவர்கள் பெற முடியும். வாரம் 7,000 ரூபாய், மாதம் 21,000 ரூபாய் அப்படிங்கிறது பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. வளர்ந்த பாரதம் கனவல்ல இலக்கு ஜெகதீப் தன்கர் சொல்லியிருக்கார். ஜெகதீப் தன்கர் என்ன பொறுப்பில் இருக்கிறார்? நம்முடைய வைஸ் பிரசிடென்ட். அப்போ எக்ஸ் அஃபீஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம்? ஜெகதீப் தன்கர். ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது அடுத்து சொல்லியிருக்காங்க. வாசிங்க பார்ப்போம். வாசிங்க, ஆன்லைனில் ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. உங்க சத்தம் கேட்கல. அடுத்தவங்க வேற யாராவது வாசிங்க. இந்திய பொருளாதாரம் 8 ட்ரில்லியன் டாலராக உயரும். எழுதி வச்சுக்கோமா. இந்திய பொருளாதாரம், எஸ், இந்திய பொருளாதாரம் 8 ட்ரில்லியன் டாலராக உயரும் அப்படின்னு சொல்லி நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார். ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கானமி இப்போ வேர்ல்டு வைடு 5வது இடத்துல இருக்கிறோம். 3வது இடத்துக்கு முன்னேறணும் அப்படிங்கிறது நம்முடைய இலக்காக இருக்கிறது. இப்போ 8 ட்ரில்லியன் டாலராக உயரும். இப்போ நம்முடைய குரோத் ரேட் என்னன்னு சொல்லி பார்த்தோம். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் கன்னட பேசல. நம்முடையது ஆக்சுவலாக 6.5 அப்படிங்கிறது பேங்க் ரேட் இருக்கு. பேங்க் ரேட் நான் குரோத் அப்படிங்கிறதுல எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். 5.4 5.4 இருக்கு. இந்திய பொருளாதாரம் 8 ட்ரில்லியனாக டாலராக உயரும் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் சொல்லியிருக்கிறார். ஜெய்சங்கர் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தெரியும், ரொம்ப முக்கியமானது. யாரு நம்முடைய ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். எங்க பாய்ஸ்ல யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. யாரு இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செக்ரட்டரி? மினிஸ்டர் இவர் தெரியும், ஜெய்சங்கர். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செக்ரட்டரி யார்? சரி, ஃபர்ஸ்ட் ரோ கேர்ள்ஸ். அஜித் தோவால் அப்படிங்கிறது பாதுகாப்பு துறை அந்த ஆலோசகர். அஜித் தோவால். நான் சொல்றது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செக்ரட்டரி மிஸ்ரி. நேற்று கூட பார்த்தோம், அவர் வங்கதேசத்துக்கு போறாரு, பங்களாதேசத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி. இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறவர் பங்களாதேஷ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாள் பயணமாக போறார். பங்களாதேஷ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாள் பயணமாக போகிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஒரு நாள் பயணமாக போறார். ஏன்னா அங்கே இந்துக்கள் மீதான தாக்குதல் நடைபெறுகிறது. இஸ்கான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் ஹரியானா எல்லையில் விவசாயிகள் அப்படிங்கிறது மீண்டும் தடுத்து நிறுத்தம், அவங்க போராட்டம் அப்படிங்கிறது இருக்காங்க. எல்லை பாதுகாப்புக்கு ட்ரோன் எதிர்ப்பு பிரிவு. அமித்ஷா ட்ரோன் அப்படிங்கிறது தான். ட்ரோன் தான் நீ அடுத்து மனுஷர்களெல்லாம் அதிகமாக நீ போர்களில் பயன்படுத்தப்பட மாட்டாங்க, ட்ரோன் தான் அதிகமாக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. யாரு சார் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர்னு பார்த்தோம்? தேவேந்திர பட்னாவிஸ். எப்படி சொல்றீங்க பாருங்க, உங்க உற்சாகத்தையும் பாருங்க. தேவேந்திர பட்னாவிஸ். யார் துணை முதலமைச்சர்? ஏக்நாத் சிண்டே. மீண்டும் பேரவைத் தலைவர், ஸ்பீக்கர் ஆஃப் மகாராஷ்டிரா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ராகுல் நர்வேகர் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. ராகுல் நர்வேகர் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அங்கே ஆளுநர், ஏக்நாத் சிண்டே துணை முதலமைச்சர், தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி அங்கே வாக்குப்பதிவு இயந்திரம் அப்படிங்கிறது நம்பிக்கைக்குரியதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டி இருக்கிறாங்க. காங்கிரஸ் குற்றச்சாட்டி இருக்கு, சிவசேனா உத்தவ் தாக்கரே அவங்களுடைய குரூப் குற்றச்சாட்டி இருக்கு, சரத்பவார் அவங்களுடைய கட்சி குற்றச்சாட்டி இருக்கு. அடுத்தது வச்சுங்க, எதிர்கட்சி கூட்டணிக்கு தலைமை வகிக்க தகுதி வாய்ந்தவர் மம்தா பானர்ஜி.
மம்தா பானர்ஜி தகுதி வாய்ந்தவர் அப்படின்றது சொல்லப்படுது. யாரால முன்மொழியப்படுது அப்படின்னு கேட்டா சரத்பவார். யாருங்க இவரு? தேசியவாத காங்கிரஸ், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டியினுடைய தலைவர் மகாராஷ்டிரால, சரத்பவார் கட்சி. ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க ஆன்லைனில் சவுண்டை வாசிக்கிறவங்க. ஆன்லைனில் ஒருத்தர் வாசிங்க. மீண்டது ஆஸ்திரேலியா. ஆமாம், ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் அப்படிங்கிற நகரில் தோல்வி விட்டுறது. இந்தியா வந்து ஜெயிச்சிருச்சு பெர்த் அப்படிங்கிற நகரில். ஸோ ஆலன் சுனில் கவாஸ்கர் கவாஸ்கர் அப்படிங்கிற ஒரு போட்டி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்து வருகிறது. ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது அடிலைடு டெஸ்ட்டில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஸோ இந்தியா 180க்கு 10, ஆஸ்திரேலியா 337க்கு 10. 180 337 பாதி இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். ஸோ ரொம்ப முக்கியமானது பேட் கமின்ஸ். அவர் தான் 5 விக்கெட்டு அந்த மாதிரி எடுத்திருக்கிறார். வெறும் 57 ரன் கொடுத்துருக்கார் பேட் கமின்ஸ். ஸோ அது மீண்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். எழுதி வச்சுங்க. வங்கதேசம் மீண்டும் ஆசிய சாம்பியன். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 19 அண்டர் 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில், ஆசிய கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அப்படிங்கிறது இந்தியாவை வென்றது. பங்களாதேஷ் இந்தியாவை வென்றது, சாம்பியன் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. புகை விலங்கு உடைப்பது கடினமல்ல அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. எதை குறித்து எழுதியிருக்கிறாங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்களை குறித்து எழுதியிருக்கிறாங்க. சிகரெட்டு பீடி அப்படிங்கிறத குறித்து எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த கட்டுரையில், புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு அடிமையானவர்களில் அதிகம் உள்ள நாடுகளில் உலக அளவில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளதாம். ஸ்மோக்கர்ஸ். அப்போ புகைப்பிடித்தல் அப்படிங்கிறதுல இந்தியா வந்து உலக அளவில் 2வது இடத்துல இருக்கான். சிகரெட்டு அல்லது பீடி, அதிலிருந்து வெளியேறும் நச்சு புகை அதை பயன்படுத்துபவர்களை மட்டுமல்லாது சுற்றி இருப்பவர்களையும் சுற்றுச்சூழலையும் சேர்த்தே பாதிக்கிறது, அழித்து ஒழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிகரெட்டு அல்லது பீடியில் 7000 ரசாயன பொருள் இருக்கான். 7000 கெமிக்கல்ஸ் இருக்கு. அதில் 7000ல் 50 அப்படிங்கிறது வந்து கேன்சரை உண்டாக்கக்கூடியதான். கேன்சரஸ், புற்றுநோய் உருவாக்குறதுல ஆண்களுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்மோக்கு தான். ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது நச்சு புகை. பீடி சிகரெட்டு கம்பெனி மட்டும் 224 இருக்கா இந்தியாவில். இந்த பீடி சிகரெட்டு உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மட்டும் 224 இருக்கா. 60 லட்சம் தொழிலாளர்களுக்கு புற்றுநோய் இருக்கா. சரும புற்றுநோய், அதாவது ஸ்கின் கேன்சர் இருக்கு. 60 லட்சம் தொழிலாளர்களுக்கு வந்து சரும புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியாவில் புகையிலை பயன்பாடு 27 கோடி பேர் புகையிலை பயன்படுத்துறாங்களாம். 27 crore 27 crore அப்படிங்கிறது புகையிலை பயன்படுத்துறாங்க. அதில் ஆண்கள் 42%, பெண்கள் 14%. புகையிலை பயன்பாடு 27 கோடி பேர் புகையிலை ஒட்டுமொத்தமாக. அதில் ஸ்மோக் பண்ணுறவங்க 10%, ஸ்மோக் பண்ணுறவங்க 10%. அதில் ஆண்கள் 19%, பெண்கள் 2%. ஸ்மோக் பண்ணுறதுல பெண்களும் 2% ஸ்மோக் பண்ணுறாங்க. ஆண்கள் 19%, பெண்கள் 2%. உங்களுக்கு தெரியும் புகைப்பிடிப்பதனால யார் அதிகமாக பாதிக்கப்படுறா, எந்த நோயால் பாதிக்கப்படுறா. ஃபஸ்ட்டு வந்து புற்றுநோய், கேன்சர். 2வது வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பேரலைஸ். 3வது இதயம். 4வது நுரையீரல். 5 வந்து சர்க்கரை நோய். 6 வந்து மலட்டுத்தன்மை, நினைவாற்றல் தடுமாற்றம். இப்படி 100க்கு மேற்பட்ட பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்மோக் பண்ணுறது. ஏன்னா புகையிலை ஒழிப்பு தினம் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மே 31, மே 31. சரி, அதே மே 21 என்ன?
மே 21 ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ராஜீவ் காந்தியோட படுகொலை தினம் மே 21. புதுசாக கேட்குற மாதிரியே கேட்குறீங்க, ஆச்சரியமாக இருக்குது. மே 21 ராஜீவ் காந்தியோட படுகொலை. மே 31 புகையிலை ஒழிப்பு, ஆன்டி டொபாக்கோ டே. ஆன்டி டொபாக்கோ டே. புகையிலையை கைவிடுவதால் ஏற்படும் நன்மைகள்: 20 நிமிஷங்களில் ரத்த அழுத்தம், இதய துடிப்பு சீராகும். ஓராண்டில் மாரடைப்பு வாய்ப்பு குறையும். 3 to 6 ஆண்டுகளில் இதய பாதிப்பு குறையும். 5 to 10 ஆண்டுகளில் புற்றுநோய் வாய்ப்பு பாதியாக குறையும். கட்டாயிடுச்சு. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓவரால் அப்போ மே 21 என்ன தினமாக அனுசரிக்கப்படுது? நல்லா பேசுங்கப்பா. ராஜீவ் காந்தியோட நினைவு நாள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மே 21. எந்த ஊரில் அவர் கொல்லப்பட்டார்? ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீபெரும்புதூரில் அவர் கொல்லப்பட்டார். சரியா? ஸோ அதே போல் மே 21 அப்படிங்கிறது அவர் தான் இளம் பிரதமர், இந்தியாவினுடைய இளவயது பிரதமர் அப்படின்னு கேட்டால் நம்ம ராகுல் காந்தி அப்படிங்கிறத எடுத்துக்கிறணும். சாரி, ராஜீவ் காந்தி எடுத்துக்கிறணும். ராஜீவ் காந்தி யாருடைய அப்பா? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே ஒரு செகண்ட் இருங்கப்பா, ஒரே ஒரு செகண்ட் அப்படியே இருங்க. ஸோ கேட்டுட்டு இருக்கலாம். ஆன்லைனில் இருக்கீங்களா? கிளாஸில் இருக்கீங்களா? ஸோ இப்போ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க, என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ் போயிட்டுமா? ஆன்லைனில் இருக்கீங்களாம்மா? கேக்குதா? ஆன்லைனில் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இது என்ன மேலே ஏதோ ஜாயின் வருது, ஏதோ ஆக்டிவிட்டி ஆன் யூடியூப், 1 person இஸ் பார்ட்டிசிபேட்டிங். நம்மளே இல்லாமல் ஏதோ ஒரு வருது. சரி பார்க்கலாம், நம்ம கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவோம். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதாம்மா? ஸோ பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ ஓவரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம அந்த ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதில் டிசம்பர் 9 அப்படிங்கிறதுல என்னென்ன முக்கியமானது பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நமக்கு டெஸ்ட் இருக்குது. ஜாகிரஃபியில் ஃபஸ்ட்டு யூனிட்டு, எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டு, 7ஆம் வகுப்பு தமிழ் அப்படிங்கிறதுல முதல் பருவத்தில், சரியா, முதல் பருவம் முதல் இயல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். முதல் இயலில் நடத்திட்டோம், 2வது இயலும் நடத்தி முடிக்க போகிறோம். ஸோ முதல் இயல் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அப்படியே படிச்சுக்கலாம். ஸோ அப்படியே படிச்சுட்டு வரலாம். நல்லா படித்ததை ரீகலெக்ட் பண்ணிட்டே இருங்க. சாட்டர்டே சண்டே கிளாஸ் மிஸ் பண்ணாதீங்க. நேற்றுக்கெல்லாம் சண்டே அவ்வளோ பேர் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. சரியா? எல்லாருமே பிஸியாகிடுறீங்க, சண்டேயில் பிஸியாகிடுறீங்க. ரிசல்ட்டு கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க. இல்லை பரவாயில்ல, நாங்கள் சண்டேலையுமே நான் பிஸியாக நான் உட்காந்து வீட்டில் உட்காந்து நல்லா படிக்கிறோங்க, ரூமில் உட்காந்து நல்லா படிக்கிறோங்க, உண்மையாகவே நாங்கள் படிக்கிறோன்னா அது இட் இஸ் யுவர் செல்ஃப். நான் வந்து உங்களை நியாயம் இருக்கக்கூடாது. சரியா? உங்களை நியாயம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் சண்டே ஒரு 1.5 hours இது சரியாக 1 மணி நேரத்தில் கிளாஸ் முடிச்சிட்டேன். 9:40க்கு ஆரம்பித்தேன், 10:40க்கெலாம் முடிச்சிட்டேன். கரெக்டாக 1 hour தான் மீதி கிளாஸ் 1 மணி நேரத்தில் முடிச்சிட்டோம். சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதை பார்த்துக்கணும், வச்சுக்கணும், என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். யாருமா? சார் மெய்யமே சார். பேசுங்கப்பா. சார் நீங்க இப்ப கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் போதே வேற யாராவது யூடியூப்குள்ள போனாங்கன்னா நமக்கு லிங்க்ல மேல ஆக்டிவிட்டி ஆன் யூடியூப்னு காட்டும் சார். வேற யாராவது யூடியூப்குள்ள போனாங்கன்னாவா? இப்போ நீங்க கிளாஸ் நடத்திக்கிட்டே இருக்கீங்க, நான் இப்ப பேக் வந்து நான் யூடியூப்ல போய் தானே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இங்க மீட்டிங்ல எல்லாருக்கும் காட்டும் சார். அப்படி இப்போ கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போதே யூடியூப் பார்க்குறாங்க. யாராவது பார்த்துருந்தாங்கன்னா காட்டும் சார். அதான் யாரோ பார்க்குறாங்க தானே அர்த்தம். அப்போ காட்டுது. அதனால தான் இடையில கிளாஸ் நடத்தும் போதே வருது, யூடியூப்னு வருது. ஆமா சார். அப்போ இதை பாடமும் படிக்கிறாங்க, யூடியூப் பார்த்துக்கிறாங்க. ஜென்ரலி அதனால தான் சார் மேலே காட்டும். நம்ம இப்போ கிளாஸ் நடத்திட்டு இருக்கல யாரோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் சார்.
ஓ ஓகே, பார்க்கட்டும். ஓகே, லிசன். அல் அஸாத் நம்ம பார்த்தோம். அல் அஸாத் எந்த ஊருன்னு பார்த்தோம்? சிரியாவோட அந்தமாக இருக்கிறது. இப்போ ஐநா சபை அழைப்பு கொடுத்துருக்கு, அவசர கூட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா சிரியாவில் இவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ 34 வயதில் ஒரு அதிபரானாரா, எழுதி வச்சுங்க. எப்போ? 1971 ஒரு அதிபராக இருப்பார், சிரியாவினுடைய அதிபராக இருப்பார். யார் சார் அப்படின்னு கேட்டால் பஷார் அல் அஸாத் 34 வயதில் சிரியாவினுடைய அதிபராக இருக்கிறார். இவர் வந்து ஒரு ஆப்தமாலஜிஸ்ட், கண் மருத்துவர். ஒரு கண் மருத்துவர். இவர் 1965 பிறந்திருக்கிறார். 1971 ஆண்டு பிறந்தார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இவர் தன்னுடைய 35வது வயதில், அப்போனா எப்போ இருப்பார்? 2011 நினைக்கிறேன், திங்க் ஸோ. அப்படி கால்குலேட் பண்ணிப்பாங்க. 65 + 35, 65 2000 தானே? 2001. ஆமாம், 2001 இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறாரு. ஸோ இவரை வந்து இப்போது என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்போ சிரியாவில் அமெரிக்கா தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் தலையிடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. மகாகவி பாரதியாருடைய விருது வழங்கும் விழா டிசம்பர் 11, எழுதி வச்சுங்க. டிசம்பர் 11 தான் அவருடைய பிறந்த நாள். ஸோ மகாகவி பாரதியார் பிறந்த வருடம் எது? 1882, டிசம்பர் 11. 1882 டிசம்பர் 11. ஸோ மதுரையில் தான் டிசம்பர் 11 மகாகவி பாரதியாருடைய விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் தீபமலையில் வல்லுநர் குழு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே 7 பேர் இறந்துருக்கிறாங்க. ஸோ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். பள்ளிக்கல்வித்துறை அலுவல் ஆய்வு கூட்டம், திருச்செந்தூர் கோவில் குவிந்த பக்தர்கள். ஸோ அவ்வளோதான். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் இன்னைக்கு முடிஞ்சது. சரியாக 50 minutes அப்படிங்கிறது நம்ம டீல் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் நம்ம ஆவரேஜ் முடிச்சிருக்கிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது முடிச்சிருக்கிறோம். அதானே முடிச்சிருக்கிறோம் ரிவிஷனில். இப்போ இந்த நியூ பேட்சுக்கு சொல்லுங்கப்பா, நியூ பேட்சுக்கு மேத்தமெட்டிக்ஸில் என்ன முடிச்சிருக்கோம்? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு, ஆவரேஜ். சரி, அதுக்கப்புறம் ரீசனிங்கில் ஆல்ஃபா சீரீஸு, நம்பர் சீரீஸு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஆல்ஃபா சீரீஸு, நம்பர் சீரீஸு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்படியே கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கிறோம். எழுதிக்கலாம். ரீசனிங் போடுங்க.